ஸோ ஹலோ குனீஸ். இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நான் ரீசெண்ட் டேஸ்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம விளையாண்ட ஒரு கேம் தான் டெத் ஸ்ட்ராண்டிங். அதுல நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்த்தேன். அதை நான் இது வரைக்கும் எந்த கேம்லயும் பார்த்தது இல்ல, இப்படி இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு விஷயம் தான் ஸ்ட்ராண்டிங், அதாவது பிடிஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிடிஸ்ங்கிறது ஒரு விதமான என்டிட்டிஸ். பேசிக்கா இந்த கேமோட உலகம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, டெத் ஸ்ட்ராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கிக் ஆஃப் ஆகி அது மூலியமா ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு. அதுல தப்பி பிடிச்ச மக்கள் எப்படி சர்வைவலுக்காக ஏங்கி தவிக்கிற ஒரு விதமான போஸ்ட் அப்பாகலிப்ஸ் உலகம் தான் இது. இந்த கேமோட கதைப்படி பார்த்தோம்னா, டெத் ஸ்ட்ராண்டிங் அப்படிங்கிற ஈவெண்ட் இன்னைக்கும் நேற்று ஆரம்பிச்சது இல்லை. இது மில்லியன் கணக்கான வருஷமா ரிப்பீட் மோட்ல திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு விதமான பேரழிவு. இந்த பேரழிவுல நம்ம ஹிஸ்டரி படி முதல்ல மாட்டின ஒரு உயிரினம்னு பாத்தீங்கன்னா டைனோசர்ஸ். டைனோசர் அடிச்சது இந்த டெஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்னாலதான். அடுத்து ரெண்டாவதா மாட்டினது மேமத், அதாவது ஒரு வகையான யானை கூட்டம்னு சொல்லலாம். மூணாவதா மாட்டினது ஐஸ்மேன், பனி மனிதர்கள். இந்த மாதிரி மாத்தி மாத்தி மில்லியன் கணக்கான வருஷமா திரும்பி ரிப்பீட் மோட்ல நடக்கிற ஒரு விதமான பேரழிவு தான் இந்த டெட் ஸ்டாண்டிங். இந்த மாதிரி 5 தடவை இந்த பேரழிவு நடந்திருக்கு. இப்போ 6வது தடவையா மனுஷ உலகத்தை அழிக்கிறதுக்காக இந்த டெட் ஸ்டாண்டிங் இப்போ உருவெடுத்திருக்கு. இந்த ஈவெண்ட் கிக் ஆஃப் ஆகிற வரைக்கும் இந்த உலகமும் ரொம்ப நார்மலா தான் இருந்தது. ஆனா ஒரு நாள் இந்த ஈவெண்ட் கிக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் பொழுது உலகத்துல எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய விதமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா கொல்லப்பட்ட மக்களுடைய சோல்ஸ் எல்லாமே பீச்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் அந்த என்டிட்டியோட லிங்க் ஆக ஆரம்பிக்குது. இப்படி இந்த என்டிட்டியோட கனெக்ட் ஆகிற எல்லா சோல்ஸுமே பிடிஸ் அப்படிங்கிற கிரியேச்சர்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிடிஸ் உலகம் முழுக்க பரவி கிடக்கும். ஒருவேளை உயிரோடு இருக்க மனுஷங்களா இருக்கட்டும் இல்ல மிருகமா இருக்கட்டும், ஏதாவது இதுங்க சென்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துக்கு உடனடியா போய் அதுங்களோட சோல்ஸையும் எடுத்துரும். இது மூலயமா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதோடைய பேரு வாய்ட் அவுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அடிக்கிற ஒரு வேலையை தான் பிடிஸ் அப்படிங்கிற கிரியேச்சர்ஸை வச்சு ஸ்டாண்டிங் அப்படிங்கிற என்டிட்டி ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த என்டிட்டிக்கு வேற என்னென்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டிட்டி ஏதோ ஒரு வகையில டைமோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இதன் மூலயமா பெய்யப்படுற மழை உங்க மேல தெரியாதனமா பட்டுச்சுன்னா கூட ஒரே இன்ஸ்டன்ஸ்ல 20 வயசால் 60 வயசாகி சாகர நிலைமை ஏற்படும். இதன் மூலியமாவும் அந்த இடத்துல உங்க உயிர் போய் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இந்த மாதிரி எப்படி எல்லாம் உங்க சோல்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து அங்க ஒரு பெரிய வாய்டாட் நடத்தி மொத்த உலகத்தை அழிக்கிறது தான் இந்த என்டிட்டியோட ஒரே வேலை. இந்த மாதிரி நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயத்தெல்லாம் இந்த கேம்ல ஆட் பண்ணி பெரிய பிரம்மாண்டமா கொடுத்து வச்சிருக்காரு ஹிதேயோ கோஜிமா. சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென்.